நம்ம இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த T20 ஆட்டத்தில் கேப்டனான சூரியகுமார் அவரை ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே கைவிட்ட போதும் நம்ம சிவம் துபே ஒத்த ஆளா நம்ம இந்திய அணியையும் அதே போல் புதிய கேப்டனான சூரியகுமார் அவரையும் காப்பாற்றி T20 ஆட்டங்களில் இதுவரைக்கும் நடக்காத நிகழ்த்தாத மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை இன்னைக்கு இலங்கை அணிக்கு எதிராக நம்ம சிவம் துபே அவர் நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் நம்ம BCCI இலங்கை அணிக்கு எதிராக விளையாட போகிற T20 ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க சூரியகுமார் கேப்டனாக அறிவித்தது சரியான முடிவு அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்தாலும் ஹர்திக் பாண்டியா அவர் ஸ்குவாடில் இருக்கிறப்ப சூரியகுமார் அவரை கேப்டனாக தேர்வு செஞ்சது சரியில்லை அப்படின்னு தான் பல பேரும் சூரியகுமார் அவருடைய கேப்டன்சி பதவி கொடுத்ததை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 100% இந்த T20 சீரீஸை ஜெயிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ப்ரெஷர் நிச்சயமாக இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் அவருக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் நேற்று தான் ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியின் பெயர்கள் எல்லாருமே இலங்கையில் போய் இறங்கி அங்கே முதற்கட்டமாக ஃபஸ்ட்டு இலங்கை அணியின் ஏ பிரிவு பிளேயர்களுக்கு இடையே நம்ம இந்திய அணியின் பெயர்கள் வார்ம் அப் மேட்ச்சில் விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த வார்ம் அப் மேட்ச்சில் தான் நம்ம இந்திய அணியின் பிளேயர்களால் மிகப்பெரிய சிக்கலுக்கு சூரியகுமார் அவர் தள்ளப்பட்டிருந்திருக்காரு. ஸோ இதில் டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை சூரியகுமார் அவர் எடுத்திருந்தார். ஆனால் ஓப்பனராக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் கூட சுப்மன் கில் இந்த மேட்ச்சில் அவர் விளையாட வராததால் சூரியகுமார் அவரே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் கூட ஓப்பனராக இறங்கியிருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக முதலாவது ஓவர்லேயே சூரியகுமார் அவர் அவுட் ஆகி வெளியேற மறுமுனையில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பவர் பிளே முடிகிற வரைக்கும் தடால் புடால்னு விளையாண்டு 15 பந்துக்கு 29 ரன்கள் எடுத்து அவரும் அவுட் ஆகி வெளியேறினார். அப்போ ரியான் பராக் ரிஷப் பண்ட் ரெண்டு பேருமே 10வது ஓவர் வரைக்கும் ரன்னை பெருசாக உயர்த்தாமல் பாலுக்கு பால் ரன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 10 ஓவருக்கு 58 ரன்கள் மட்டுமே நம்ம இந்திய அணி எடுத்திருந்தப்ப ரிஷப் பண்ட் அவுட் ஆனார். அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா உள்ளே வந்த நம்ம சிவம் துபே எடுத்த உடனே ராக்கெட் ஸ்பீடில் தான் அவர் இன்னிங்ஸையே ஸ்டார்ட் பண்ணார். முக்கியமாக சிவம் துபே அவருக்கு ஸ்பின் போலிங் போடக்கூடாது அப்படின்னு தெரியாமல் போன இலங்கை ஏ பிரிவு பிளேயர்கள் கிட்டத்தட்ட கடைசி 10 ஓவரில் 8 ஓவர் ஸ்பின் போலிங்கை மட்டுமே அவங்க வீசியிருந்திருக்காங்க. இதனால் முதல் 15 பந்துக்கு சிவம் துபே அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணார். அடுத்தபடியாக 32 பந்துக்கு செஞ்சுரியை அடித்த சிவம் துபே கடைசியாக 48வது பந்தில் அதாவது கடைசி 20வது ஓவரில் சிவம் துபே அவருடைய 150வது ரன்னையும் கடந்து டோட்டலாக நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை சுமார் 227 ரன்கள் நம்ம இந்திய அணி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட் எடுக்கக்கூடிய அளவுக்கு சிவம் துபே அபாரமாக பேட்டிங் பண்ணியிருந்தார். அந்த வகையில் இரண்டாம் பாதியில் இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த இலங்கை ஏ பிரிவு அணி கிட்டத்தட்ட 107 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் படுதோல்வி அடைஞ்சு தோக்க இருந்த இந்த மேட்சை நம்ம இந்தியா ஜெயிக்க முக்கியமான காரணமாக சிவம் துபே இருந்தார். முக்கியமாக இலங்கை ஏ பிரிவு அணிக்கு எதிராக இந்தியா தோற்றிருந்தா அது சூரியகுமார் அவருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். அதை நடக்க விடாமல் நம்ம சிவம் துபே அவருடைய 150 ரன் இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனை தற்போது இந்திய அணியை மட்டும் இல்லாமல் சிவம் துபே அவரால் சூரியகுமார் அவரும் காப்பாற்றப்பட்டிருக்காரு இந்த மேட்ச்சில் அப்படின்னு தான் சொல்லணும்.